திரு பிரியன், இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனை அதற்கு அவர்கள் சொல்லும் காரணம், இதனுடைய பின்னணி என்ன? இல்லை, அதாவது பிஎம்எல்ஏ ஆக்ட் படி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க வச்சுக்கோங்க. அந்த எஃப்ஐஆரில் கிடைக்கிற அந்த எஃப்ஐஆர் அந்த எஃப்ஐஆர் பேரில் தான் இடியே உள்ளே வர முடியும் ஆக்சுவலாக. ஏன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் ரொம்ப அதிகமான அதிகாரம். இந்தியாவில் இருக்கிற பல சட்டங்களை அவங்க ஷெடியூல்ஸில் சேர்த்துருக்காங்க. எந்த சட்டப்படி நீங்கள் ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணாலும் இடி உள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது ஷெடியூல் ஏபிசின்னு 3 ஷெடியூல் இருக்குது. 3 ஷெடியூலில் இந்தியாவில் இருக்கிற எல்லா சட்டங்களும் அதில் அடக்கிட்டாங்க. கஸ்டம்ஸ்லேருந்து, இன்டர்நேஷ்னல் லாலேருந்து, சிஆர்பிசிலேருந்து, இப்போ முந்தி சிஆர்பிசி அதுலேருந்து எல்லாத்தையும் ஐபிசி எல்லாத்தையும் உணர்ந்துட்டாங்க உள்ள. ஸோ அதனால் அந்த அடிப்படையில் எந்த வழக்குகள் பதிவு செஞ்சாலுமே அந்த எஃப்ஐஆர் பேரில் மேல் நடவடிக்கை, அதில் ஏதாவது பிஎம்எல்ஏ விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்குன்னா அவங்க உள்ள வரத்துக்கான அந்த குற்றச்செயல்கள் மூலமாக சட்டவிரோதமான பணப்பரிமாற்றம் ஏதாவது நடந்ததுன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக பிஎம்எல்ஏ உள்ளே கொண்டு வராங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த பிஎம்எல்ஏ ஆக்ட் ரொம்ப ஒரு ட்ரக்கானியனாக ஒரு கொடூரமான விஷயம். அது ஜாமீன் கைது பண்ணுறது ஈஸி, ஜாமீன் கொடுக்குறது வழங்குறது ரொம்ப கஷ்டம். சோதனை போன்ற விஷயத்தில் ரொம்ப தாராளமான அதிகாரங்கள்லாம் அதுக்கு கொடுத்துருக்காங்க. அது இப்போ சேலஞ்ச் இருக்குது, கான்ஸ்டியூஷன் பெஞ்சில் சேலஞ்சில் இருக்குது. அந்த அதிகாரங்கள் அவ்வளோ தேவைதானா, ஏன்னா அடிப்படை விதிகளை மீறுற மாதிரி இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறத பார்க்குறோம் நம்ம. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேட்ட கேள்வி, இது 14 வருஷத்துக்கும் 13 வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்த ஒரு விஷயங்கள் ஆக்சுவலாக. இதில் ஒரு முறைகேடான விஷயங்கள் நடந்திருக்குன்னா அதை விசாரிக்கிறதுக்கான எல்லா உரிமையும் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு இருக்குது. ஒரு ஊழலை எதிர்த்தோ ஒரு முறைகேட்டை எதிர்த்தோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் விசாரிக்கலாம், அதை நம்ம வரவேற்கிறோம். ஊழலை எதிர்த்து எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் நம்ம வரவேற்கிறோம். ஆனால் அந்த மாதிரி நடவடிக்கைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இதாக இருக்கக்கூடாது, ஒரு பார்ஷியாலிட்டி காமிக்கக்கூடாது. அதில் ஒரு சார்புத்தன்மை இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. அந்த சார்புத்தன்மை இல்லாமல் நீங்கள் நடுநிலையாக ஒரு ஏஜென்சி விசாரித்தா அதை எல்லாருமே வரவேற்பாங்க, ஊழலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைன்ட்டு. பட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட்டோடைய நடவடிக்கைகள் அந்த மாதிரி இல்லை அப்படின்றது தான் ஒரு கசப்பான ஒரு உண்மை. கடந்த காலங்களில் கடந்த 4-5 வருடங்களாக அந்த 22ஆம் வருஷம் அதுக்கான பவர்ஸை சுப்ரீம் கோர்ட் அப்பீல்டு பண்ண பிறகு அது நடந்து கொள்கிற விதம் இருக்கு, அது ரொம்ப அரசியல் ரீதியாக ஒரு பழிவாங்கிற மாதிரியான விஷயங்களை தான் கடந்த காலத்தில் பார்க்குறோம். உதாரணமாக பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், சத்தீஸ்கர், டெல்லி போன்ற மாநிலங்களில் தேர்தலுக்கு, ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களில் தேர்தலுக்கு முன்னாடி தான் இடி ரொம்ப ஆக்டிவாக இருந்தாங்க. சீஃப் மினிஸ்டரோட பிஏ அரெஸ்ட் பண்ணுறது, சீஃப் மினிஸ்டரை அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்தது. டெல்லியில் அவங்க எப்படி அரெஸ்ட் பண்ணாங்க, ஒரு கேபினெட்டே அரெஸ்ட் பண்ணாங்க. கடைசியில் சிசோடியா கேஸில் என்ன சொன்னாங்க, ஜாமீன் கொடுக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு அடிப்படை உரிமைகள் சொல்கிற அடிப்படை சுதந்திரம் செக்ஷன் 21 ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அதை மீறாமல் இருக்குது, என்ஃபோர்ஸ்மெண்ட் நடந்துக்கிறது அப்படின்ற ஒரு ரிமார்க்ஸை பாஸ் பண்ணாங்க. ஸோ எங்கெங்கே எலெக்ஷன் நடக்குதோ, எங்கெங்கே எதிர்க்கட்சிகள் ஆட்சிகள் இருக்கோ அங்கெல்லாம் இடி உள்ளே பூண்டு அவங்க ரைடு, கைது போன்ற விஷயங்களை பண்ணுறாங்கன்றது கடந்த காலங்களில் அனுபவத்திலே நம்ம உணர்றோம். அப்போது தமிழ்நாட்டிலேயே இப்போ எலெக்ஷன் வரதுனால அந்த விஷயங்களை இப்போ ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு எழுது. அடிப்படையில் சொல்கிறேன், அடிப்படையில் என்னென்னா ஊழலை எதிர்த்து ஒரு நடவடிக்கைன்ற மாதிரியான விஷயங்கள் இருந்தால் கூட எந்த இடத்துல எதிர்க்கட்சிகள் ஆளுற மாநிலங்களில் தேர்தல் வருதோ அங்கே அவங்க வராங்க. இன்னொரு விஷயம், ஒரு பக்கம் எதிர்க்கட்சி ஆளுற மாநிலங்களில் இந்த மாதிரியான விஷயங்களை தேர்தல் வரும்போது கையில் எடுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இல்லை அவங்க கட்சியில் சேர்ந்தவங்க அவங்க மேலே இருக்கிற நடவடிக்கைகளை வாஷிங் மிஷினில் போட்டுறாங்க. ஹேமந்த் பிஸ்வாஸோ, சுமந்த் அதிகாரியோ, முகுல் ராயோ, அஜித் பவாரோ, இப்படி ஒரு பெருசாக ஒரு லிஸ்ட் இருக்குது, அதெல்லாம் போட்டுறாங்க. இன்னொன்று சில விஷயங்களை கண்டுக்காமே போகிறாங்க. உதாரணமாக தமிழ்நாட்டில் ஆருத்ரான்னு 2400 கோடி ரூபாய் பொதுமக்கள் பணத்தை சாப்பிட்டாங்க. அதில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு உலகத்துக்கே தெரியும். அந்த எஃப்ஐஆரில் இன்னும் தலையிடாதே இருக்காங்க. 2400 கோடி, 1 பைசா 2 பைசா இல்லைங்க, ஆருத்ராவில் 2400 கோடி பொதுமக்கள் பணத்தை சாப்பிட்ருக்காங்க, இதுவரையும் உள்ளே போகாத இருக்காங்க. இப்போது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் பார்க்கும்போது, பாரபட்சமான நடவடிக்கைகளை பார்க்கும்போது நமக்கு இவங்க அரசியல் ரீதியாக, நீங்கள் கேட்டீங்கல்ல அரசியல் ஆக்கப்படுகிறதான்னு, இவங்க அரசியலாக தான் பண்ணுறாங்கன்னு என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஏன்னா அடிப்படையில் ஒரு விஷயம், ஒரு சந்தேகம், இப்போ பிஎம்எல்ஏ சட்டம் அதற்கு கூடுதலான அதிகாரத்தை அது கொடூரமாகவும் இருக்கு அப்படின்னு, அந்த கொடூரம் அப்படின்னு நீங்க சொல்றது ஏன் அந்த ஊழலுக்கு எதிரானதாக பார்க்கப்படாமல் அரசியல் கட்சிகள் அல்லது எதிர்கட்சிகளுக்கு எதிரானதாக பார்க்கப்படுது? இல்லை, நான் கொடூரம்னு சொல்றதை விட சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சொன்னதை உங்களுக்கு சொல்கிறேன். நான் சுப்ரீம் கோர்ட்டுடைய இப்போ கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் அதை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதில் ஒரு ஜட்ஜி சூரியகாந்த் அவங்க பெஞ்சோட ஜட்ஜி என்ன சொல்கிறாங்கன்னா, யூ cannot act like a crook. உங்களை சொல்ல, யூ cannot act like a crook. என்ஃபோர்ஸ்மெண்ட் வக்கீலை பார்த்து ஜட்ஜி சொல்கிறார், யூ cannot act like a crook. மோசடிக்காரனாகவோ, தந்திரக்காரனாகவோ, சூழ்ச்சிக்காரனாகவோ நீங்கள் நடந்துக்கவே முடியாது.
நீங்கள் சட்டத்தோட 4 கார்னரில் என்ன இருக்கோ அதுக்குள்ளே தான் நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்னு சூரியகாந்த் ஜட்ஜ் சொல்கிறார். அப்போ அவர் சொல்கிறதுலேருந்து என்ன புரியுது நமக்கு? இந்த லா வந்து எவ்வளோ ட்ரக்கானியனாக இருக்குது, அதை வந்து எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு புரியுது. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் இந்த வருஷம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சீஃப் ஜட்ஜு, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜட்ஜு, அவர் பெஞ்சில் என்ன தெரியுமா சொன்னாங்க? நம்பவே மாட்டீங்க அவங்க சொன்னதை. டோன்ட் எக்ஸீட் யுவர் லிமிட்ஸ். உங்கள் லிமிட்டை நீங்கள் எக்ஸீட் ஆகாதீங்க, எல்லைகளுக்குள்ளே வேலை செய்யுங்க. நீங்கள் வந்து கூட்டாட்சி தத்துவத்தோட அடிப்படையே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. யூ ஆர் வயலேட்டிங் தி ஃபெடரல் பிரின்சிபிள்ஸ்ன்றார். ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கண்ட்ரி, இந்த நாட்டோட கூட்டாட்சி தத்துவத்தை நீங்கள் வெட்டு வைக்கிற மாதிரி நடந்துக்கிறீங்கன்றது ஜட்ஜு, சீஃப் ஜட்ஜு சொன்ன ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒன்று சொன்னாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ஃபோர்ஸ்மெண்ட் தனக்கு முன்னாடி வர எல்லா விஷயத்தையும் பார்க்கறதுக்குன்னு அந்த என்ன பெரிய சூப்பர் காப்பா அது, நீங்கள் என்ன சூப்பர் காப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த ஜட்ஜஸ்லாம் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட்டு எப்படி வந்து தங்களுடைய அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கிறோம். அதாவது ஒரு ஆளை வந்து இன்டெஃபரண்ட்டாக நீங்கள் வந்து சிறையில் வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அது வந்து இங்கே நடக்கும். நீங்கள் ஒருத்தர் வீட்டில் போய் ரைடு பண்ணுறீங்க. இன்றைக்கி பெரியசாமி வீட்டிலே ரைடு பண்ணுறாங்க. ரைடு பண்ணுற என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ரைடு பண்ணிட்டு இருக்கும்போதே இவர் தப்பு பண்ணியிருப்பார்னு நினச்சார்னா அவர் அரெஸ்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, அவருக்கு இந்த எஃப்ஐஆர்னு சொல்கிற இசிஐஆர்னு ஒன்று இருக்குது, அது கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏங்க நீங்கள் தப்பு பண்ணிருக்கீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இசிஐஆர் எப்போ வேணால் கொடுக்கலாம், அது கொடுக்க வேண்டியது. எதுக்காக நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும்னு ஒரு டாக்குமெண்ட் கூட கொடுக்காத நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து ரைடு பண்ணுறதுக்கான உரிமைகள் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்காங்க. பூட்டை வீட்டை உடைக்கிறது போன்ற விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்போது டாஸ்மாக் கேஸில் வந்து கண்டிச்சாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டு. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்பொழுது உங்கள்கிட்ட இருக்க அதிகாரத்தை நீங்கள் வந்து இப்படி துஷ்பிரயோகம் செய்யும்போது உங்கள் கன்விக்ஷன் ரேட் என்னவாக இருக்குது? அதே சீஃப் ஜட்ஜி கோர்ட்டில் தான் சொன்னாங்க, இதுவரையும் நீங்கள் எத்தனை கேஸ் போட்டிருக்கீங்க? 5000 கேஸ் மேலே பிஎம்எல்ஏல இருக்குது. உங்கள் கன்விக்ஷன் ரேட்டு 10% கூட இல்லைங்க. நீங்கள் ஒருத்தர் வந்து இன்டெஃபரண்ட்டாக ஜெயிலில் வைக்கிறது மட்டுமே உங்கள் நோக்கமாக இருக்கே தவிர இன்வெஸ்டிகேட் பண்ணுறது உங்கள் நோக்கமாக இல்லை. அரசியல் ரீதியாக நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பழி வாங்குறது உங்கள் நோக்கமாக இருக்குது. திருப்பி நான் மறுபடியும் முதல்ல நிற்க வரேன். அதான் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை நம்ம எதிர்க்கலை, ஆனால் அதில் பாரபட்சம் காட்டுவது, அதில் அரசியலை காட்டுவது என்பது மோடி கவர்மெண்ட்டுடைய வாடிக்கையாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. ஓகே ஓகே, இன்னொரு பத்திரிகையாளர்ட்டையும் கிளாரிஃபிகேஷன் வாங்கிட்டு வந்துடலாம். திரு அரவிந்த் குணசேகர், திரு ஐ பெரியசாமியினுடைய இந்த வழக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் இருக்கு என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அமலாக்கத்துறை உள்ள வராங்களா? இல்லைங்க, இந்த வழக்கோட ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல ப்ரெடிகேட் அஃபென்ஸ் வேணும். பிரியன் சார் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு மூல வழக்குன்னு வேணும். அதிலிருந்து தான் ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம், ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அந்த குற்றத்தின் மூலமாக ஈட்டப்பட்ட வருவாயை விசாரிப்பதற்கு தான் அமலாக்கத்துறை. ஸோ இன்னைக்கு ஐ பெரியசாமி இல்லத்தில் நடைபெறும் அந்த சோதனையோட ப்ரெடிகேட் அஃபென்ஸ் என்னங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடையாது. நமக்கு கிடைத்த தகவலின்படி 2012 ஐ பெரியசாமிக்கு எதிராக ஒரு டிவிஎஸ்சி வந்து சொத்து குவிப்பு வழக்கு ஒன்று பதிவு பண்றாங்க. அந்த வழக்குல வந்து கீழமை நீதிமன்றம் வந்து அவரை விடுவிக்கிறாங்க. 2018 டிவிஎஸ்சி அதிமுக காலத்துல டிவிஎஸ்சி வந்து அதுக்கு அப்பீல் ஃபைல் பண்றாங்க. அது சமீபத்தில் ஏப்ரல் 2025 சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அவரை விடுவித்தது தவறு, மீண்டும் அவரை வந்து விசாரிக்க வேண்டும் என கீழமை நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு அனுப்புறாங்க. அது வந்து ஏப்ரல் 2025 வந்த உத்தரவுன்னு நினைக்கிறேன். அதை முகாந்திரமா எடுத்துக்கொண்டுதான் தற்போது அமலாக்கத்துறை வந்து இந்த வழக்கில் பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல இந்த விசாரணை நடத்துவதாகத்தான் நமக்கு வந்த தகவல். அதாவது சொத்து குவிப்பு வழக்கை அடிப்படையாக எடுத்துக்கொண்டு இந்த விசாரணை நடைபெறுவதாக தகவல். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு 2 கேள்வி வருது. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரோட செயல்பாடுகள் தொடர்பாக பல்வேறு தருணங்களில் நீதிமன்றங்கள் முதல் எதிர்க்கட்சிகள் வரை அனைவரும் இதற்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அமலாக்கத்துறை என்பது எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடும் ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்தப்படுகிறது என்பது குற்றச்சாட்டு நீதிமன்றம் வரை சென்றிருக்கு. சமீபத்தில் சித்தராமையாவோட மனைவிக்கு எதிரான ஒரு வழக்குல வந்து அங்க அவர் மனைவிக்கு எதிராக அமலாக்கத்துறை சமன் பண்றாங்க. அதை கர்நாடகா உயர்நீதிமன்றம் வந்து தள்ளுபடி பண்றாங்க. அதை எதிர்த்து அமலாக்கத்துறையே உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அமலாக்கத்துறை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமலாக்கத்துறை பார்த்து சொன்னது, அரசியல் காரணங்களுக்காக நீங்கள் கருவியாக பயன்படுத்துவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். நீங்கள் அதனை தவிர்க்காவிட்டால் உங்களோட கிரெடிபிலிட்டி, உங்களுடைய நம்பகத்தன்மை மேலும் அடிபடும் என உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கார். சமீபத்தில் கடந்த மாதம் நடைபெற்றது. அதே போல அமலாக்கத்துறையோட அந்த சட்டத்தின் தொடர்பாக ஒரு அரசியல் சாசன விசாரணையின் போது 3 நீதிபதி கொண்ட அமர்வு விசாரிக்கும் போது அந்த நீதிபதி கேட்ட கேள்வி, உங்களோட கன்விக்ஷன் ரேட் 5% குறைவாக இருக்கிறது. அமலாக்கத்துறை ஒருத்தர சோதனை நடத்துறாங்க, அவங்களை கைது பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கை வந்து ஒரு லாஜிக்கல் எண்டுக்கு எடுத்துட்டு போறது கிடையாது, கன்விக்ஷனே வாங்கி தர கிடையாது. உங்களோட கன்விக்ஷன் 5% குறைவா இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்துல நீதிபதிகள் தெரிவிக்கிறாங்க. எனவே அமலாக்கத்துறையோட செயல்பாடுகள், அதோட நம்பிக்கைத்தன்மை என்பது பல தருணங்களில் பல்வேறு நீதிமன்றங்கள் முதல் அனைவரும் கேள்வியாக எழுப்பியிருக்கிறோம். நாம் இன்றைய வழக்கில் இன்று நடைபெற்று
கொண்டிருக்கும் நிகழ்வுக்கு நாம் முன்வைக்கக்கூடிய கேள்வி, 2012 அவர் சொத்து 2012 அவர் வந்து 2011 அமைச்சராக இருந்தப்போ 6 to 11 அமைச்சராக இருந்தபோது இது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தராக வழக்கு. அது சம்பந்தமாக